இந்த மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கீங்களா, சில பேர் பயத்துல தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை முற்றிலுமே பயத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கோம். பயம் எங்க இருந்து வருது? பயம் எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? திருடனை கண்டா பயப்படுவோம், பாம்பை கண்டா பயப்படுவோம், சாமியை கண்டாலும் பயப்படுவோம். இது எல்லாமே ஒரே ரகம். இப்ப புரிஞ்சுதா நான் சொல்றது என்னன்னு? சாமியை நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் வச்சிருக்க. பாம்பு திருடன் வந்தா பயம். இது எல்லாம் ஒரே ரகம். இப்ப புரிஞ்சுட்டா? நீங்க பயப்படாம இருக்கணும். முதல்ல பயப்படாம இருக்கணும். பிள்ளைங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாக்க, இப்படி பேசாத, அப்படி இருக்காத, இதை செய்யாத. இதுதான் நம்ம வாழ்க்கை முற்றும் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தந்துட்டே இருக்கோம். அது செய்யக்கூடாது. அதை நீங்க செய்யவே கூடாது. துணிச்சலா இரு, நிமிர்ந்துரு, வேலை பாரு, உனக்கு எதிரி யாருமே கிடையாது, உலகம் பிறந்தது நமக்காக அப்படின்னு சொல்லணும். சும்மா கிடையாது. அரசு பள்ளியில படிக்கிறீங்க, எல்லாரும் அடைய வேண்டிய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? அந்த மருத்துவத்துறை, அந்த மாவட்ட ஆட்சியர் துறை, நீதிபதி, இது மாதிரி ஆகணும். நீங்க பயப்படாம துணிச்சலா இருக்கணும். படிக்கிறது எதுக்காக படிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம்? அதாவது வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்வதற்காக படிக்கிறோம். வாழ்க்கையை அனுபவிச்சு சமூகத்தோட இணைஞ்சு வாழ்வதற்காக படிக்கிறோம். நிறைய படிக்கிறோம். ஆனா அதை அடைய வேண்டியது அறிவை அடையணும். அப்ப தேர்ந்தெடுக்கிறோம். எது நல்லது கெட்டதுன்னு தேர்ந்தெடுக்கணும்ல. நல்லதை அடைவது தேர்ந்தெடுப்பதற்கு இந்த கல்வி பயன்படுகிறது. புரியுதுங்களா? இப்ப நீங்க பள்ளிக்கூடம் போறீங்க. பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு பேனா, பென்சில், ரப்பர்லாம் திருடு போயிருக்குமா இல்லையா? யார் யாருக்கு திருடு போயிருக்கு? இவ்வளவு பேருக்கு திருடு போயிருக்குது. அப்ப நீங்க வச்சிருக்கிற பொருள், நீங்க வைத்திருக்கக்கூடிய பொருள் ஒரு நாள் திருடு போகலாம். ஆனால் நீங்க கட்ட கல்வி திருடு போச்சுன்னு என்னைக்காவது வாத்தியத்தை போய் புகார் வச்சீங்களா? கல்வி கட்டீங்களே, அது என் மனப்பாடம் பண்ணாங்க, என் பாட்டை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு எங்கேயா போய் வாத்தியத்தை சொன்னீங்களா? கற்ற கல்வி என்ன ஆகும்? யாரும் திருட முடியாது, தீயில எரிக்க முடியாது, வெள்ளத்தால கொண்டுட்டு போக முடியாது. என்னைக்குமே உங்க உயிர் உள்ள வரை வரக்கூடியது கல்வி. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா? கற்றவரை நீங்க என்ன செய்ய போறீங்க? கல்வி கற்றாக்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சரி, அறிவு கிடைக்கும். அறிவை வச்சு வாழ்கிறோம். ஆனா இன்னும் ஒண்ணு தேவையில்லை. எந்த ஒரு முக்கியமா போறீங்க எல்லாரும். கல்வி கற்ற பிறகு என்ன செய்ய போறீங்க? வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போனா என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைக்குதுல. சரி, இப்ப கல்வி கற்கிறீங்கள, அது இலவசமா கிடைக்குது. உங்களுக்கு தான் கிடைக்குது. அரசாங்க பள்ளியில் தான் இலவசமா கிடைக்குது. நாம கிடைக்காது. பணம் கொடுத்து படிக்கிறாங்க. அவன் யாரு? ஏமாடி. அவன் செலவழிக்கிற பணத்தை சேர்த்து வைக்க அவன் வாழ்நாளுக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். நீங்க பாருங்க, அதெல்லாம் பேச போட்டாக்க மாட்டி வாழ்நாள் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு பணத்தை செலவழிச்சு படிக்க போறது சம்பாதிக்க. படிக்கிறப்ப ஏன் செலவழிக்கணும்? யோசிக்க வேண்டாமா? நல்லா யோசிங்க. படிச்சா சம்பாதிக்கிறாங்கிறவன் படிக்கும் போதே செலவழிக்கிறான்னா அவன் முட்டாளா கெட்டிக்காரன்? அதனால நீங்க தான் கெட்டிக்காரங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீங்க ஆனா பயன்படுத்தாம இருக்கக்கூடாது. சிறப்பாக படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும் அப்படிலாம் இருக்குது. யார் சொல்லியிருக்கா? வள்ளுவர் சொல்லியிருக்கார். கற்க கசடர. கசடு இருக்கக்கூடாது. இப்ப உங்களுக்கு என்ன கொண்டாந்து கொடுத்திருக்காங்க? அந்த பழக்கடலை கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் ஆனா என்ன பண்றீங்க? பழச்சாறு தான் குடிக்கணும் அப்படின்னு வச்சிருப்பீங்க. ஆனா பழச்சாறு அப்படியே அரைச்சு கொடுத்தா கொடுத்துருவீங்களா? அப்புறம் என்ன பண்றீங்க? ஃபில்டர் வடிகட்டி போடணும்னு. அது மாதிரி என்னன்னா படிக்கிறதுல என்ன பண்ணணும்? வடிகட்டணும். எல்லாத்தையும் படிக்கணும். படிக்கிறதுல வடிகட்டணும். நல்லதை மட்டும்தான் ஏத்துக்கணும். கெட்டதை சொன்னா ஏத்துக்க கூடாது. இப்ப கூட நிறைய பேருக்கு வந்து சொல்லிருக்கீங்க. என்ன சொல்லிருக்கீங்க? எல்லா மொழியும் கத்துக்கிட்டா கெட்டிக்காரன், எல்லா மொழியும் கத்துக்கிட்டவன் பிச்சைக்காரன். உண்மைமா? பிச்சைக்காரனுக்கு 5-6 மொழி தெரியும். நான் எப்ப 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்னியாகுமரி, மாமல்லபுரம் எல்லாம் போனா அங்க இருக்கிறவங்க என்ன பிச்சைக்காரன் 5 மொழி பேசுவான். ஆளை பார்த்த உடனே சீக்கிய மாதிரி வந்தாக்க பஞ்சாபி மொழி பேசுவான். புரியுதுல்ல? பிச்சை எடுக்கிறவன் பல மொழியும் பேசுவான். நாம பிச்சை எடுத்து படிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறோம். பிச்சை குழுவும் கற்கை நன்மையும். நீங்க கற்ற பிறகு பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லா மொழியையும் படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்க தாய்மொழியை படிங்க. மற்ற மொழி எதுக்கு தேவைன்னாக்க நல்லா சம்பாதிச்ச பிறகு இன்னும் அதிகமா
சம்பாதிக்கணும்னா வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போற நேரத்துல படிச்சுட்டா போதும். இப்ப ஜெர்மனில நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒரு 5 மாசத்துக்கு படிச்சாலே போதும் அந்த மொழியை. அடுத்த மொழியை பயன்படுத்துவது ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு தானே ஒழிய அறிவு பரிமாற்றத்துக்கு கிடையாது. நீங்க அறிவு இருந்தாதான் உங்களை அங்கேயே அழைப்பான். அறிவு இல்லை, எனக்கு 5 மொழி தெரியும்னாக்கா அவங்க நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கூப்பிட மாட்டாங்க. நீ பொறியியல் அறிவு இருக்கா, மருத்துவ அறிவு இருக்குதா, புரியுதுங்களா, பட்டய கணக்காக இருக்கா, அது மாதிரி கேட்பாங்க. அதுல எதிர்பார்க்கறதுதான் உங்களுக்கு என்னோட பேச தெரிஞ்சா போதும்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு என்னன்னா கடைசியா 6 மாசம் 3 மாசத்துக்கு அந்த மொழியை கத்துக்கிட்டாங்க. ஒரு வினைச்சொல்லு பேரு வினைச்சொல், அது ஒரு 20 வினைச்சொல் வெறுப்பு இல்ல இங்கிலீஷ்ல, அது 20 வெறுப்பு சொல் கத்துக்கிட்டேன்னா அதை வச்சுட்டு நீங்க போய் ஊம பாஷையும் சேர்ந்து பேசி உலகத்தையே ஆளலாம். புரியுதுங்களா? அதனால நீங்க நல்லதை படிக்கணும். அடுத்தது என்னன்னா வேறுதான் வைக்கிறோம்ல, இதுல என்னன்னா இப்ப வானத்தை பாக்குறோம்ல, வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்கு தெரியாது. உங்க அம்மா அப்பாட்ட கேளுங்க, ஜாதகத்துல எத்தனை நட்சத்திரம்னா 27 இருப்பாங்க. எவ்வளவு பித்தலாட்டம்! இதையெல்லாம் பார்த்துட்டு பொய்யை இல்லாத வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு பேருல ஒரு முன்னாடி இப்படி வரணும் அப்படி வரணும்னு வச்சிருக்காங்க. இதை யாராவது நம்பலாமா? எவ்வளவு ஏமாளியா ஆக்கிட்டு இருக்கா, எவ்வளவு பயமுறுத்துறான்ல. நீங்க இப்ப அம்பானிக்கு பேர் என்ன? எல்லாரும் இப்ப வர்ற மாதிரி அம்பானிக்கே பேர் வச்சுட்டா எல்லாரும் பயங்கரமா முடியுமா? சரி, இல்ல அறிவாளியா இருக்கிறான ஐஸ்கிரீம், அவர் பேர் ஐஸ்கிரீம்னு வச்சாச்சா எல்லாரும் அறிவாளியா ஆகிட முடியுமா? யோசிக்க வேண்டாமா? இதையெல்லாம் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்குதான் நீங்க கேள்வி கேட்கணும். அதை யார் முதல்ல சொன்னது? சாக்ரட்டிஸ் சொன்னாரு. ஆனா நம்மளதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்காதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்மள முட்டாளாக்குறாங்க. மூளையை சிந்திக்க விடாம என்ன பண்றாங்க? 5ஆம் அறிவு அவுட்டு 6ஆவது அறிவு டவுட்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. நீங்க எல்லா நேரங்களும் என்ன பண்ணணும்? ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் அறிவியல் வரும், அறிவு வளரும். நீங்க அறிவை வளர்க்கலாம். மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? என்ன வேறுபாடு? நமக்கு அறிவு வளருது, அறிவு இருக்குது, பேசுறோம், இதெல்லாம் சிரிக்கிறோம், இதுதான் வேறுபாடு. இதை கடைபிடிக்க கூடாது, நீ கத்துக்க கூடாது, நீ அப்படி வாழக்கூடாது, மனிதனா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைக்கணும். படிக்கிறதால என்ன பெருமைன்னா அவனுக்கு பேர் தான் அவங்க வைக்க முடியும். அந்த பேருக்கு முன்னாடி பின்னாடி போடுறாங்கல்ல. இப்ப ஒரு வீட்டுக்கு முன்னாடி பேர் எழுதியிருப்பாங்க, முன்னாடியும் பேர் போட்டிருப்பாங்க, பின்னாடியும் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அது என்ன? அது பட்டம். அது நீங்களே உருவாக்குறது. உங்க பேரை நல்லா வலுப்படுத்துறதுக்கும் நல்லா செல்வாக்கோட இருக்கிறதுக்கும் பயன்படுவது என்ன? நீங்க படிக்கிற படிப்பு. பேரையே மாத்திக்கலாம், பேரையே சொல்ல மாட்டான். டாக்டர் ஆயிட்டா மருத்துவர் ஆயிட்டா என்ன சொல்லுவான்? மருத்துவர் சொல்லுவான், உங்க பேரை மறந்துடுவான். மாவட்ட ஆட்சியர் ஆயிட்டா மாவட்ட ஆட்சியர் பேரை மறந்துடும். பேரையே மாற்ற முடியும். அப்பா அம்மா கொடுத்த பேரு காணாம போயிடும். எப்ப நீங்க படிச்சு அதையெல்லாம் அடைந்தால்தான். புரியுதுங்களா? சிறப்பாக இருக்கணும். இங்க வந்தவங்க இந்த நிமிடத்தில் இருந்தாவது சிந்திக்கணும். நீங்க கேட்டீங்கன்னா கேட்டிருந்தீங்கன்னா இங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முதல்ல தோணிருக்கும்? பள்ளிக்கூடம்லாம் போயிருக்கீங்க, முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு என்ன தேவைப்பட்டது? என்ன எடுத்துட்டு போறீங்க? அந்த நோட்டை யார் கண்டுபிடிச்சது? காகிதத்தை யார் கண்டுபிடிச்சது தெரியுமா? அதெல்லாம் நீங்க யோசிக்கல. நீங்க பயன்படுத்துற பொருளை அது யார் கண்டுபிடிச்சதுன்னு யோசிக்காத சிந்திக்காத இருக்கிற வரையும் எப்படி நாம புதுசா கண்டுபிடிக்க போறோம்? கண்டுபிடிச்சதையெல்லாம் அனுபவிக்கிறதோட நம்ம கொள்கை முடிஞ்சு போச்சா? சோத்தார் அடித்த பிண்டங்களா சொன்ன ஜென்மங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவா நம்ம வாழ்க்கை? நாம கண்டுபிடிக்கணும்னு எப்ப நமக்கு நினைப்பு வரும்? அந்த கண்டுபிடிப்புக்கு அவமாப்பட்ட சிரமங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? காகிதத்தை கண்டுபிடிச்சவரு சார்ல் லூன் அப்படின்னு ஒரு சீனாக்காரர் தான் கண்டுபிடிச்சார். அடுத்தது பேனா இருக்குது. பேனாவுக்கு பெய்யணும் அப்படிங்கிறவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. நாம போட்டுருக்க சட்டை இருக்கு பாரு, சட்டையை யார் கண்டுபிடிச்சது? பாவே அப்படிங்கிறவர் தான் தையல் மிஷின் வச்சு அந்த சட்டை தைச்சி போட்டுக்கிறது. இல்லைன்னா வேட்டி மாதிரி வெட்டி கட்டிக்கிறது தான் வேட்டி. இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க இப்ப செல்போனை பார்த்துட்டே இருக்கீங்களா போற வரைக்கும்? அது யார் கண்டுபிடிச்சது? அதனால ஒரு தேவை இல்லைங்க. அம்மா அப்பா பணம் சம்பாதிச்சுக்கிற கொடுக்குறாங்க. அம்மா அப்பா எப்படி சம்பாதிச்சாங்கன்னு கேட்க வேண்டாமா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க அந்த பணத்தை. அது பாக்குறது இல்ல. கொண்டா நீங்க கஷ்டங்களை
இந்த கண்டுபிடிப்பை எதுக்கு? துன்பப்படுறதை குறைக்கிறது தான். மனிதனுடைய துன்பத்தை குறைப்பதற்காக தான் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிப்புகள் வருகிறது. அந்த கண்டுபிடிப்பாளியா ஒரு விஞ்ஞானியா உங்களதான் நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். நீங்க இன்னும் தனியார் பள்ளியில படிக்கலையேங்கிற தவறு அப்படி தவறா நினைக்காதீங்க. அவங்களுக்கு என்னைக்குமே குறைவுதான். எது? சிந்திக்கும் ஆற்றல் குறைவு. உங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் அதிகம். தன்னம்பிக்கையோட வாழ்க்கை இன்னும் பலபடி முன்னேற வேண்டும். ஐயா நிறைய பேசுவார். உங்களுக்கு உள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு